நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். கையை தட்டி சொல்லு. உனக்கு என்ன வியாதி இருந்தாலும், என்ன பலவீனம் இருந்தாலும் நீ சொல்ல, எனக்கு சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற தேசத்துல இறங்க. மேல மேல பாரு. அல்லேலூயா. வந்துட்டா? ஆமென். ஆவேசத்துல என்ன ஆயிட்டு பின்னாடி தட்டியாச்சு. ஆமென். அல்லேலூயா. இப்ப பாருங்க, சாவுக்கு ஏதுவான சரீரம். என்ன சரீரம்? சாவுக்கு ஏதுவான உங்க சரீரத்தை உங்களால உயிர்ப்பிக்க முடியும். வேற யாரும் உங்க சரீரத்தை வந்து என்ன பண்ண வேண்டாம். ஏன் பாஸ்டர்கிட்ட வந்து ஜெபம் பண்ண வாரீங்க? கொஞ்சம் கேள்வி கேட்பேங்க. பாஸ்டர்கிட்ட வந்து ஏன்? நான் வளர்ந்த விசுவாசிகளுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். வளராத விசுவாசிகளுக்கு கண்டிப்பாக நான் ஜெபிப்பேன். அடுத்த மாதம் பூரா நான் தான் ஜெபிப்பேன். ஆமென். அல்லேலூயா. அப்போ வளர்ந்த விசுவாசிகளாகிய நமக்கு இன்னொருவர் ஜெபம் தேவையில்லை. அல்லேலூயா. உன் சரீரத்தை உயிர்ப்பிக்கிற வல்லமை உனக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. உன் சரீரத்தை எங்க பாரு. உன் சரீரத்தை உயிர்ப்பிக்கிற வல்லமை யார்கிட்ட இருக்கு? உன்கிட்ட தான் இருக்கு. அதை நீ விசுவாசித்தா மரிச்சாலும் அது என்ன பண்ணும்? நம்ம என்ன நினச்சிட்டோம்னா, லாசருடைய சரீரம் போய் உள்ளே போய் கடந்துச்ச, அந்த சரீரம் மட்டும்தான் விசுவாசிச்சா எழும்புன்னு இல்லை. இப்போ உனக்கு உன் சரீரத்தில் ஒரு வெள்ளை அணுக்கள் இல்லை, ஒரு சிகப்பணுக்கள் இல்லை, உன்னுடைய லிவரில் ஒரு பிரச்சனை, உன்னுடைய கணையத்தில் ஒரு பிரச்சனை, உன்னுடைய காதில் ஒரு பிரச்சனை, உன்னுடைய கண்ணில் ஒரு பிரச்சனைன்னா அந்த உறுப்பை, உன் சரீரத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளை நீ உயிர்ப்பிக்க முடியும். இல்லையா? அதனால தான் இயேசு ரொம்ப சட்டையை தூக்கிட்டு, இப்படி காலரை தூக்கிக்கிட்டு சொல்கிறாரா, நானே உயிர்த்தெழுதல், நானே ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிற எவனும் எவளும் மரித்தாலும் பிழைப்பான்னா அவன் சரீரத்துக்குள்ள இப்போ என்னெல்லாம் மரிச்சிருக்கோ அது உயிரடையும். அதைத்தான் பவுலுக்கு சொல்றாரு, சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். ஆமென். அப்படின்னா ஆவியானவர் நமக்குள்ள இருக்கார். என்னவா இருக்காரு? நமக்குள்ள ஆவியானவர் இருக்காரா இல்லையா? சொல்லுங்க. நீங்கள் ஆவி மனுஷனா பாவி மனுஷன்? ஆவியில் நீ வரும்போது நான் இயேசு கிறிஸ்துவினால் நீதிமானாக்கப்பட்டேன். ஆவியில் ரப்ப லஷக ரப்பனா உன் ஆவி மனுஷன் உயிர் அடைய 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 உன் உள்ளான மனுஷனுக்குள்ள பலம் வரும்போது இந்த சாவுக்கு ஏதுவான இந்த சரீரம் உயிர் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். ரிசரக்ஷன் உண்டாகிக்கிட்டே இருக்கும். என்ன உண்டாகிட்டு இருக்கும்? ரிசரக்ஷன். ரிசரக்ஷன் என்ன? உயிர்த்தெழுதல் ஆட்டோமேட்டிக்காக உனக்குள்ள உண்டாகும். அதனால தான் நான் போன வருஷம் உனக்கு ஒரு டெமோ காட்டினேன் என் சரீரத்தில். அப்போ நம்ம சரீரத்துக்குள்ள ஒரு ஆவி. என் கூட ஒரு பாஸ்டர் இருந்தார். அவர் சொன்னார், பாஸ்டர் கொஞ்சம் எனக்கு தலைவலி மாதிரி இருக்குது, கொஞ்சம் தலை சுத்து மாதிரி இருக்குது, நான் போய் ஒரு அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு வரேன் ஆவியில். அப்படின்னா என்ன? அந்த தலைவலிக்கும் அந்த தலை சுத்துக்கும் ஒரு துவம்சத்தை பண்ணிட்டு வரேன். என்னென்னா ஒரு அரை மணி நேரம் அந்நிய பாஷை பேசுனா தலைவலி பறந்துடும். அல்லேலூயா. தும்மல் பறந்துடும், இருமல் பறந்துடும், வயிற்று வலி பறந்துடும். ஏன்னா நீ அந்த நேரத்தில் ஆவியில் பலமடையும் போது சாவுக்கு ஏதுவாக உன் சரீரத்தை டிப்ரெஷன் பண்ணி உன்னை உள்ளே கொண்டு போகிற நேரத்தில் ஆவியானவர் உனக்குள்ளே வரும்போது உனக்குள்ள பலன் அடையாய்.